ராஜலட்சுமி பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ நடந்துகிட்டே இருக்கும்போது சூர்யா கிட்ட வராரு. என்னம்மா இன்னும் நீங்கள் தூங்கலையா, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை எனக்கு இன்னும் தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்கிறாங்க. என்னம்மா ஆச்சு அப்படின்னு சூர்யா கேட்குறாரு. என்ன சூர்யா ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசிகிட்டு இருக்க, நீ எதுக்காக மகாக்கு அப்படி சப்போர்ட் பண்ணுற, எல்லார் பேச்சும் கேட்டு ஆசீர்வாதம்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி கேட்குறாங்க. அப்போது உனக்கு மகா கூட வாழணுன்ற எண்ணம் இருக்கா அப்படின்னு ராஜலட்சுமி கேட்குறாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லைம்மா, அப்போ எதுக்காக நீ மகாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி கேட்குறாங்க. அம்மா இன்னும் என்ன நடந்ததுன்றது உங்களுக்கு தெரியாது. தாத்தா என்கிட்ட வாழ சொல்லியிருக்காரு, அவருக்கு உடம்பு சரியில்லை. இப்போ இதெல்லாம் உங்ககிட்ட என்னால் சொல்ல முடியாது. ஆனால் நேரங்காலம் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சூர்யா மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்காரு. என்ன சூர்யா நான் கேட்டதுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் அப்படியே யோசிச்சுட்ருக்க அப்படின்னு ராஜலட்சுமி கேட்குறாங்க. இல்லைம்மா ஒன்றும் இல்லைம்மா, நான் எது செஞ்சாலும் அது கரெக்டாக இருக்கணும் உனக்கு தெரியும் இல்லைம்மா, இப்போ என்னால் எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா அங்கேருந்து போகிறாரு. என்ன பண்ணிகிட்டு இருக்கான் பற்றியா, நான் கேட்டால் கூட கேள்விக்கு பதில் சொல்லாமல் போயிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி யோசிக்கிறாங்க. அப்போது கரெக்டாக சித்ரா தேவி வராங்க. வந்தோடனே சொல்கிறாங்க, என்ன நீ எந்த கேள்வி கேட்டாலும் எந்த பதிலும் சொல்கிறதில்ல போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீ தயவுசெய்து பேசாத சரியா, நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு ராஜலட்சுமி சொல்கிறாங்க. என்ன பேசிகிட்டே இருக்கும்போது உள்ளே போகிறேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா தேவி ரொம்ப நக்கலாக கேட்டுட்ருக்காங்க. எல்லாத்துக்குமே காரணமே அந்த மகா தான். மகா தான் உன் பையனை ஃபுல்லாக கைக்குள்ளே போட்டு வச்சுருக்கா. இப்போது ஆசீர்வாதம் வேற பண்ணிட்டான். எல்லாரோட சப்போர்ட்டும் அந்த மகா பக்கம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா தேவி சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே ராஜலட்சுமிக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்படியே பார்க்குறாங்க. நான் உங்ககிட்ட எதுவுமே பேச விரும்பலை, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ராஜலட்சுமி கிளம்பிட்டாங்க. அப்போ சித்ரா தேவி யோசிக்கிறாங்க. நல்லா போ போ, உன்னை என்னென்ன ஏற்றி விட முடியுமோ எல்லாமே பண்ணுறேன். அந்த மகா எப்போவுமே நீ மருமகளை ஏற்றுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிட்ருக்காங்க. மகா யோசிச்சிட்ருக்காங்க. இவர் ஏன் ஆசீர்வாதம் பண்ணார், வீட்டுக்கு போக வேணான்னு சொல்கிறாரு, என்னவா இருக்கும், மனசு மாறிட்டாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்ருக்காங்க. உண்மையாக மனசு மாறி